MBBS, BDS படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளமான neet.nta.nic.in மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த ஆண்டு நீட் தேர்வு மே 3ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குநர் பேரரசு நடிகர் விஜயின் அரசியல் பயணம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விஜய் எதிர்பார்க்கும் பதவியை அடையவில்லை என்றால் மீண்டும் திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என அவர் கூறினார். வடபழனியில் உள்ள கமலா திரையரங்கில் சிவகாசி திரைப்பட ரீ-ரிலீஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பேரரசு ரசிகர்களுடன் தனது பிறந்த நாளை கொண்டாடினார். விஜய் அரசியலுக்கு வந்ததன் மூலம் இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் பேரரசு குறிப்பிட்டார். விஜய் சார் தேர்தல் முடிஞ்சு அவர் நினைக்கிற மாதிரி ஒரு பதவி அடைஞ்சிட்டா ஓகே, இல்லாத பட்சத்தில் அவர் திரும்பி நடிக்கணும். நான் நடிப்புக்கும் அதுக்கும் அதை டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. இது கொண்டாடுற காரணம் என்னன்னா விஜய் சாரோட நடிப்பு தான். அப்போ அதே கொஞ்சம் அதையும் ஒரு பக்கம் தொடரும் தான் என்னோட ஆசை. சார் விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சு இந்த எலெக்ஷன் நின்னதில் ஒரு மாற்றம் அது கன்ஃபார்ம், அந்த சரியான மாற்றமாக வந்திருக்கு, ஆரோக்கியமான மாற்றமாக வந்திருக்கு. என்ன மாற்றம்னா இந்த இளைஞருக்குள்ள இன்னைக்கு அரசியல் ஆர்வம் வந்துருச்சு. அரசியலை பத்தி அவங்க ஆராய்ச்சி பண்ற ஒரு அறிவு நிலவுக்கு வந்திருக்கு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே CNG தீர்ந்ததால் அரசு பேருந்து சாலையோரத்தில் நின்று 30க்கும் மேற்பட்ட பயணிகள் நடுவழியில் இறக்கப்பட்டதால் அவதி ஏற்பட்டது. வேலூரிலிருந்து விழுப்புரம் நோக்கி வந்த அரசு பேருந்து CNG காலியானதால் பாதி வழியிலேயே நிறுத்தப்பட்டது. இதனால் பேருந்திலிருந்த முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட பயணிகள் வெயிலில் சாலையோரத்தில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து கேட்டபோது போக்குவரத்து பணிமனை அதிகாரிகள் சம்பவம் நடைபெறவில்லை என முதலில் மறுத்தனர். பின்னர் தொழில்நுட்ப கோளாறு அல்லது CNG அளவு கண்காணிப்பு சிக்கல் காரணமாக இருக்கலாம் என விளக்கமளித்தனர். திண்டுக்கல்லில் BCCI சார்பில் நடத்தப்பட்ட IPL T20 ரசிகர் பூங்கா நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு போட்டிகளை உற்சாகமாக கண்டுகளித்தனர். தனியார் பள்ளி மைதானத்தில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட திரையில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டம் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது. கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பத்துடன் திரண்ட ரசிகர்கள் போட்டிகளை ரசித்தனர். மேலும் ரசிகர்களுக்காக பல்வேறு விளையாட்டுகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டதால் மைதானம் திருவிழா சூழலில் காணப்பட்டது. புதுச்சேரியில் 2026ஆம் ஆண்டு முதல் 2027 கல்வியாண்டிலிருந்து CBSE பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்கம் செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. புதிய மொழிக் கொள்கைப்படி வரும் கல்வியாண்டு முதல் CBSE பாடத்திட்டத்தில் 2 இந்திய மொழிகளும் ஒரு வெளிநாட்டு மொழியும் கற்பிக்கப்பட வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் 2ஆம் மொழியாக பிரெஞ்சை தேர்வு செய்த மாணவர்கள் ஏற்கனவே பயின்ற மொழிக்கே மீண்டும் மாறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பானங்களின் உற்பத்தி மற்றும் விற்பனையை கண்காணிக்க அதிகாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பானம் உற்பத்தி நிறுவனங்களில் தொடர்ந்து சோதனை நடத்தவும், தயாரிப்பு உபகரணங்கள், மூலப்பொருட்கள், காலாவதி தேதி மற்றும் உணவு பாதுகாப்பு உரிமை எண் போன்றவற்றை கண்காணிக்கவும் ஆணையிடப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்புத்துறையின் வழிகாட்டுதல்களை மீறினால் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோடை வெயில் காரணமாக ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பானங்களின் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் உரிமமின்றி அவற்றின் உற்பத்தி நடைபெறலாம் என கருதப்படுகிறது. மேலும் ஐஸ்கிரீமில் செயற்கை சர்க்கரை, குளிர்பானங்களில் பாஸ்போரிக் அமிலம் போன்ற கலப்படங்கள் அதிகரிக்கக்கூடும் என்பதாலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதல்வர் MK-ஸ்டாலின் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். கொடைக்கானல் ஏரி சுற்றுச்சாலையில் நடந்து சென்ற அவருடன் அங்கிருந்து சுற்றுலாப் பயணிகள் ஆவலுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். முதல்வருடன் சேர்ந்து அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் மகள் செந்தாமரை ஆகியோரும் நடைப்பயிற்சி மேற்கொண்டனர். சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கு ஒரு வாரம் இருப்பதால் ஓய்வெடுப்பதற்காக முதல்வர் கொடைக்கானல் சென்றுள்ளார்.
தொடர் விடுமுறை மற்றும் உதகையின் இதமான வானிலையால் அங்கு சுற்றுலா பயணிகளின் வருகை பெருமளவில் அதிகரித்துள்ளது. கர்நாடகா, கேரளா மற்றும் வட மாநிலங்களிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் படகு இல்லம், தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசித்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் உதகையின் மலைப்பாதைகளில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கோடை காலத்தை அனுபவிக்க வரும் பயணிகளால் உதகையே தற்போது விழாக்கோலம் பூண்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமலைய சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவின் 9ஆம் நாள் நிகழ்வாக சப்தவர்ண காட்சி நடைபெற்றது. தேரோட்டம் நேற்று காலை நடைபெற்ற நிலையில் இரவு முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்றன. திருவிழாவை முன்னிட்டு தானுமாலய சுவாமி, அம்பாள் மற்றும் பெருமாள் அலங்கார வாகனங்களில் எழுந்தருளி கோவில் வீதிகளில் உலா வந்தனர். தொடர்ந்து பாரம்பரிய முறையில் வேத மந்திரங்கள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் சப்தவர்ண நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் இந்த சித்திரை திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் யாளி வாகனத்தில் வீதி உலா வந்து அருள் பாலித்தார். வைத்திய வீரராகவ பெருமாள் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் 5ஆம் நாளில் உற்சவர் வீரராகவ பெருமாள் யாளி வாகனத்தில் எழுந்தருளி மாட வீதிகளில் உலா வந்தார். அப்போது திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலர் கோயிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு சோமஸ்கந்தர் வசந்த நடனம் நடைபெற்றது. இதையொட்டி தியாகராஜர் சன்னதியிலிருந்து சோமஸ்கந்தராக அருள்பாடிக்கும் தியாகராஜர் புறப்பாடாகி வசந்த நடனம் ஆடியபடியே வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினார். சப்தவிடங்க தலங்களில் நடைபெறும் 7 வகை நடனங்களில் 7ஆவதான வசந்த நடன காட்சியை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டுகளித்தனர். பின்னர் சோமஸ்கந்தருக்கு சர்க்கரை பொங்கல் படையலிட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. கன்னியாகுமரி சென்னை சென்ட்ரல் ரயிலில் முன்பதிவு பெட்டிகள் மாற்றி இணைக்கப்பட்டதால் நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பயணிகள் ஓடி வந்து ரயிலில் ஏற முயன்றதால் பரபரப்பு நிலவியது. ரயில் முழுமையாக நிற்காமல் மெதுவாக நகர்ந்த நிலையில் ஆபத்தை உணர்ந்த பயணிகள் அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தினர். இதனால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு வந்த அதிகாரிகளிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ரயில்வே அலட்சியம் காரணம் என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தேர்தல் நாளில் வாக்குச்சாவடியில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த 30 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நூறுலாப்பேட்டை வாக்குச்சாவடியில் ஏற்பட்ட தகராறு தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் திமுக நகர துணைச் செயலாளர் தென்னரசு உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதேபோல் எதிர்ப்புகாரின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சையத் புர்ஹானுதீன் உள்ளிட்ட 20 பேர் மீது சாதிய வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பிரபல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடியை மர்ம நபர்கள் உடைத்துள்ளனர். சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள உணவகத்துக்கு ஜேம்ஸ் வசந்தன் உணவருந்த சென்றிருந்த நிலையில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவரது கார் கண்ணாடியை உடைத்து நொறுக்கியுள்ளனர். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார்.
இசையமைப்பாளரும் தொகுப்பாளருமான ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட சம்பவத்துக்கு பின் ஆறுதல் தெரிவித்தவர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் ஜேம்ஸ் வசந்தன் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கார் கண்ணாடி உடைப்பு சிறிய விஷயம் என்றாலும் அதனால் மனம் பாதிக்கப்படாமல் இருக்க ஆதரவாக வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் அரசியல் தலைவர்கள், ஊடகத்தினர் மற்றும் பல்வேறு அமைப்புகள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உதவி செய்ய முன்வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற சம்பவங்களை கண்டித்தவர்களுக்கு ஜேம்ஸ் வசந்தன் நன்றி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற மிஸ் திருநங்கை 2026 அழகு போட்டியில் சென்னையைச் சேர்ந்த மூவர் முதல் 3 இடங்களை பெற்றனர். தேசிய திருநங்கை கூட்டமைப்பு சார்பில் நகராட்சி திடலில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த போட்டியில் 12 திருநங்கைகள் கலந்து கொண்ட நிலையில் நடுவர்கள் மதிப்பீட்டின் அடிப்படையில் சுகி 3ஆம் இடம், சாய்ஸ்ரீ 2ஆம் இடம், ஓமனா முதலிடம் பெற்றனர். மேலும் திருநங்கைகள் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உற்சாகம் ஏற்படுத்தினர். தொடர்ந்து இன்று மிஸ் குவாகம் போட்டி நடைபெற உள்ளது. பல்வேறு துறைகளில் சாதித்த 25 திருநங்கைகளுக்கு கேடயம் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மின்னல் இடியுடன் கனமழை பெய்தது. காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி தொகுதிகளில் திமுகவினர் வன்முறையில் ஈடுபட்டதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் தவாக மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய வேல்முருகன் தனது சகோதரர்களின் வெற்றியை தடுக்க திமுகவினர் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றியதாகவும் ஆதரவாளர்களை கடத்தி மிரட்டியதாகவும் அவர் கூறினார். மேலும் இதுகுறித்து வீடியோ ஆதாரங்களுடன் தேர்தல் ஆணையத்திலும் டிஜிபியிடமும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம் அதிமுக, பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுவதாக எஸ்டிபிஐ தலைவர் நெல்லை முபாரக் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை அருகே உள்ள மேலப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்கு சதவீதம் உயர்வுக்கு எஸ்ஐஆர் தான் காரணம் என்றும் இந்த தேர்தலில் திமுக கூட்டணியை வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார். இந்திய ரயில்வேயில் ஆட்குறைப்பு நடவடிக்கை கூடாது என மத்திய அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்குறைப்பு நடவடிக்கை பயணிகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் என எச்சரித்துள்ளார். மேலும் ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு தருவதாக கூறிய மத்திய அரசு தற்போது ஆட்குறைப்பில் ஈடுபடுவது வாக்குறுதிக்கு எதிரானது எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. கோயிலில் உள்ள 6 கால் பீடத்தில் எழுந்தருளிய மீனாட்சி அம்மனுக்கு ராயர்களிடம் சூட்டப்பட்டு திருமலை நாயக்கர் அளித்த செங்கோல் வழங்கப்பட்டது. அப்போது சிறப்பு பூஜைகளும் தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து கோயில் அறங்காவலர் குழு தலைவர் ருக்மணி பழனிவேல் ராஜன் அம்மனின் பிரதிநிதியாக செங்கோலை பெற்று 2ஆம் பிரகாரத்தை சுற்றி வந்து மீண்டும் அம்மனிடம் செங்கோலை சமர்ப்பித்தார். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊருக்கு வந்த பொதுமக்கள் பணி, கல்வி உள்ளிட்டவற்றுக்காக தங்கியுள்ள இடங்களுக்கு மீண்டும் செல்ல மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு வந்தனர். பின்னர் பல்வேறு ஊர்களுக்கு பேருந்துகளில் புறப்பட்டுச் சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே பூதேரி புள்ளவாக்கம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1998, 1999 கல்வியாண்டில் 8ஆம் வகுப்பு பயின்ற அரும்பருத்தி, ஏனதவாடி போன்ற கிராம பகுதிகளைச் சேர்ந்த 18 மாணவிகள் உட்பட 36 பேர் பங்கேற்றனர். பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களிடம் முன்பு பயின்ற மாணவ மாணவிகள் ஆசை பெற்றதுடன் பள்ளி பருவத்தில் நடந்தவற்றை நினைவு கூர்ந்தனர். ஈரோடு மாவட்டத்தில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி சுட்டெரித்து வருவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த கோடை வெப்பத்திலிருந்து தப்பிக்கவும் உடலை குளிர்விக்கவும் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள புகழ்பெற்ற கொடிவேரி அணையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அணையில் அருவி போல கொட்டும் குளிர்ந்த நீரில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர்.
குன்னூர் பகுதிகளில் நிலவி வரும் கடும் வெப்பம் காரணமாக காட்டுத்தீ பரவி வரும் நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் தீயை கட்டுப்படுத்தும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. 200க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் பார்சன்ஸ் வேலி பகுதியில் சாலையோரங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் ஏற்படும் தீயை உடனுக்குடன் கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ் சினிமாவில் பெரிய பட்ஜெட் படங்கள் இனி வருவாய் பகிர்வு முறையில் மட்டுமே தயாரிக்கப்படும் என்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற பொதுக்குழுவில் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திரைத்துறையில் உள்ள அனைவரின் கவனத்திற்கும் இதை கொண்டு செல்லும் வகையில் மே 2ஆம் தேதி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என்று சங்க தலைவர் GKM தமிழ்குமரன் கூறினார். 11 நாட்களுக்கு பிறகு முட்டை விலை 10 காசுகள் உயர்ந்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 10 காசுகள் உயர்த்தப்பட்டு ₹5.20 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை உற்பத்தி குறைந்ததாலும் தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் காரணமாக மீன்வரத்து குறைந்து முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளதாலும் விலை உயர்ந்துள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கதிர்காமம் முருகன் கோயிலுக்கு அருகே முதலைகள் மற்றும் குரங்குகள் இருக்கும் பகுதிகளில் பக்தர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என கோயில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மாணிக்ககங்கை ஆற்றில் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது. அந்த பகுதிகளில் முதலைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் அங்கு கவனமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் லக்னோ அணியை சூப்பர் ஓவரில் வீழ்த்தி கொல்கத்தா அதிரடி வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய கொல்கத்தா அணி 155 ரன்கள் எடுத்தது. இதில் ரிங்கு சிங் 83 ரன்கள் அடித்து முக்கிய பங்கு வகித்தார். அதனைத் தொடர்ந்து விளையாடிய லக்னோ அணி கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்து போட்டியை சமநிலைக்கு கொண்டு வந்து சூப்பர் ஓவருக்கு எடுத்துச் சென்றது. சூப்பர் ஓவரில் சுனில் நரேன் அசத்தலான பந்து வீசி 1 ரன் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளை எடுத்தார். பின்னர் கொல்கத்தா அணி முதல் பந்திலேயே பவுண்டரி அடித்து வெற்றி பெற்றது. சென்னை அருகே கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் உள்ள அணு உலை புறந்தூண்டலின்றி தொடர் வினை மூலம் செயல்படத் தொடங்கியது. இது இந்திய வரலாற்றில் ஒரு மைல்கல் என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, இந்த சாதனை மூலம் நமது விஞ்ஞானிகள் இந்தியாவுக்கு உலக அரங்கில் பெருமை தேடி தந்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். விஞ்ஞானிகளின் சாதனை ஏராளமான இந்தியர்களுக்கு பலன் தருவதாக அமையும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கல்பாக்கம் அணு நிலையத்தில் உள்ள அணு உலை புறந்தூண்டலின்றி தொடர் வினை மூலம் தாமாகவே செயல்படும் கிரிட்டிகாலிட்டி என்ற நிலையை கடந்த 6ஆம் தேதி எட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான வெப்ப அலை வீசி வருகிறது. உலகின் மிக வெப்பமான 100 நகரங்களில் 98 நகரங்கள் தற்போது இந்தியாவில் இருப்பது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸை நெருங்கியுள்ளது. அடுத்த 7 நாட்களுக்கு டெல்லி, பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் கேரளா போன்ற தென் மாநிலங்களிலும் இந்த நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மக்கள் வெப்ப தாக்கத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கோடை வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள சில விஷயங்களை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்குமாறு பொது சுகாதாரத்துறை கூறியுள்ளது. கருப்பு நிற ஆடைகள், ஜீன்ஸ் மற்றும் லெகின்ஸ் போன்ற இறுக்கமான ஆடைகளை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. மது மற்றும் அதிக சர்க்கரை கலந்த செயற்கை குளிர்பானங்களை தவிர்க்குமாறும் அதிக உப்பு அல்லது காரம் மிகுந்த உணவுகளை குறைத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. கட்டிட தொழிலாளர்கள் நண்பகல் வெயிலில் நேரடியாக வேலை செய்வதை தவிர்க்குமாறும் பொது சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. பாஜகவுக்கு தாவிய 7 எம்பிக்களை பதவி நீக்கம் செய்யும்படி மாநிலங்களவைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனிடம் ஆம் ஆத்மி கட்சி மனு அளித்துள்ளது. அக்கட்சியின் MP சஞ்சய் சிங் அளித்துள்ள மனுவில் பாஜகவில் இணைந்த பஞ்சாப் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 7 பேரையும் பதவி நீக்கம் செய்யும்படி குறிப்பிட்டுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேவைப்பட்டால் இதுகுறித்து கட்சி சார்பில் வழக்கு தொடுக்கப்படும் என்றார். கட்சி தாவல் தடை சட்டத்தை மீறி எம்பிக்கள் பாஜகவுக்கு தாவியிருப்பதாக சஞ்சய் சிங் கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை இன்றுடன் ஓய்கிறது. இதனையடுத்து தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றனர். பிரதமர் மோடி பன்கான் பகுதியில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசினார். மம்தா பானர்ஜி, ராகுல் காந்தி ஆகியோரும் பரப்புரை மேற்கொண்டனர்.
ஹெவ்ரா பகுதியில் திரிணாமுல் பாஜக தொண்டர்களிடையே கைகலப்பு மூண்ட நிலையில் அவர்கள் மீது துணை ராணுவப் படையினர் தடியடி நடத்தினர். மாநிலத்தின் வடக்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் 152 தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட நிலையில் தென்கிழக்கில் உள்ள கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகளில் 142 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற உள்ளது. மேற்கு வங்கத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி கொல்கத்தாவில் உள்ள காளி கோயிலில் வழிபாடு நடத்தினார். இந்த ஆலயம் முதல்வர் மம்தா பானர்ஜி இல்லம் அருகே அமைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி கொல்கத்தாவில் பிரம்மாண்ட சாலை வலம் மேற்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேர்தல் பிரச்சாரம் இன்று முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக அமித்ஷாவும் இதே ஆலயத்தில் வழிபாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் முதல்வர் மம்தா பானர்ஜியும் பல்வேறு இடங்களில் ஆதரவு திரட்டி வருகிறார். மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பு குறித்து முதல்வர் மம்தா பானர்ஜி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சில பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக கூறிய அவர், இதனால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பு பாதிக்கப்படக்கூடும் என தெரிவித்தார். ஸ்ட்ராங் ரூம் பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக புகார்கள் வந்துள்ளதாக கூறி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கைப்பற்றல் போன்ற தவறான செயல்கள் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக முதல்வர் மம்தா பானர்ஜி எச்சரித்தார். இதனால் கட்சியினர் மற்றும் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் மம்தா அறிவுறுத்தினார். மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்று வரும் தேர்தல் சூழலில் கொல்கத்தாவில் முதல்வர் மம்தா பானர்ஜி திடீரென காய்கறி சந்தைக்கு சென்று விற்பனையாளர்களுடன் கலந்துரையாடினார். அவரது திடீர் வருகையின் போது சந்தையில் உள்ள சிறு வியாபாரிகளின் பிரச்சினைகள் மற்றும் விலை நிலவரங்கள் குறித்து நேரடியாக அவர் கேட்டறிந்தார். இந்த விஜயம் தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இடம்பெற்றது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வளர்ச்சி என்பது பெருநிறுவனங்களை சார்ந்து இல்லாமல் மக்களுக்கானதாக இருக்க வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். போர்ட் பிளேரில் பி.ஆர். அம்பேத்கர் மண்டபத்தில் நடைபெற்ற பிரதேச காங்கிரஸ் மாநாட்டில் உரையாற்றிய அவர், கிரேட் நிக்கோபார் திட்டத்தால் பழங்குடியின மக்கள் பாதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். பெண்களின் பாதுகாப்பு மற்றும் உள்ளூர் வேலைவாய்ப்பு குறித்து மத்திய அரசை சாடிய ராகுல், அந்தமானை அன்பின் இருப்பிடமாக மினி இந்தியா என புகழ்ந்தார். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற திருச்சூர் பூரம் திருவிழா நடைபெற்றது. தேக்கின் காடு பகுதியில் அமைந்துள்ள வடக்குநாதர் கோவிலை மையமாக கொண்டு இந்த விழா ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. சித்திரை மாத பூரம் நட்சத்திர நாளில் நடைபெறும் இந்த விழாவில் பாரமேட்டுக்காவு பகவதி மற்றும் திருவெம்பாடி பகவதி கோவில்களில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட யானைகள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டன. இதன் முக்கிய நிகழ்வாக முத்துக்குடை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேளதாளங்களுடன் நடைபெற்ற இந்த விழாவை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். மாலி நாட்டில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் பாதுகாப்பு அமைச்சர் சாடியோ காமரா கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் பாமாகோ அருகே உள்ள ராணுவ முகாமில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய அதிரடி தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அல் கொய்தா ஆதரவு அமைப்புகள் நாடு தழுவிய அளவில் ஒருங்கிணைந்த தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருவதால் அங்கு பெரும் பதற்றம் நிலவுகிறது. இந்த வன்முறை செயலுக்கு ஐநா சபை கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளதோடு சர்வதேச நாடுகள் தலையிடவும் வலியுறுத்தியுள்ளது. அல் கொய்தாவுடன் தொடர்புடைய JNIM குழு இந்த தாக்குதலை சனிக்கிழமை நடத்தியதாக பிரான்சின் RFI வானொலி ஞாயிற்றுக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ள நிலையில் தற்போதைய அங்கு தேர்தல் ஜுரம் தொடங்கிவிட்டது. வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி என அறிவித்துள்ளார் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும், கரும்பு விவசாயிகளுக்கு கொள்முதல் பணம் 24 மணி நேரத்தில் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மறுபுறம் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்தே தங்கள் முதல்வர் வேட்பாளர் என கூறியுள்ளார் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன். உத்தரப்பிரதேச தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட விரும்புவதாகவும் அதை தராவிட்டால் தனித்து போட்டியிடவும் தயார் என்றும் கூறியுள்ளார் பாஜகவுடன் கூட்டணியில் உள்ளவரும் மத்திய அமைச்சருமான ராமதாஸ் அதவாலே.
பாஜகவுடன் பகுஜன் சமாஜ் கூட்டணி அமைக்கும் என்று வெளியான தகவல்களை வதந்தி என மறுத்துள்ளார் அக்கட்சியின் மாயாவதி. 2014ஆம் ஆண்டிலிருந்து சட்டமன்ற மற்றும் மக்களவைத் தேர்தல்களில் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளாக வெற்றி வாகை சூடிய பாஜக கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் கடும் சரிவை கண்டது. 75 இடங்களில் போட்டியிட்ட பாஜக 33இல் மட்டுமே வென்றது. சமாஜ்வாதி 62 இடங்களில் நின்று 37 இடங்களில் வென்றது. பாஜக இம்முறை மக்களவையில் தனி பெரும்பான்மை பெற இயலாமல் போனதற்கு உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்ட சரிவே முக்கிய காரணமாக அமைந்தது. இந்நிலையில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் பாஜக மற்றும் சமாஜ்வாதி இடையே அனல் பறக்கும் போட்டியாக அமையும் என கருதப்படுகிறது. மேற்கு வங்காளத்தில் 294 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றாலும் அதில் பவானிபூர் தான் அனைவரது கவனத்தையும் எதிர்பார்க்க வைத்திருக்கிறது. இங்கு முதல்வர் மம்தா பானர்ஜி களமிறங்கியுள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரும் பாஜகவின் முதல்வர் வேட்பாளர்களில் ஒருவராக கருதப்படுபவருமான சுவேந்து அதிகாரி போட்டியிடுகிறார். கொல்கத்தா மாநகரத்தின் தெற்கு பகுதியான பவானிபூரில் மம்தா தொடர்ச்சியாக 3 முறை வென்ற நிலையில் 4ஆம் முறையாக போட்டியிடுகிறார். பவானிபூரை தக்க வைத்துக் கொள்வதை கௌரவ பிரச்சனையாக பார்க்கிறார் மம்தா பானர்ஜி. ஆனால் மம்தாவை அவரது கோட்டையில் வீழ்த்தியே தீர வேண்டும் என்ற முனைப்பில் உள்ளது பாஜக. கடந்த தேர்தலில் நந்திகிராம் தொகுதியில் சுவேந்து அதிகாரியிடம் மம்தா தோற்றிருந்தார். இச்சூழலில் பவானிபூரில் வென்ற திரிணாமுல் வேட்பாளர் ராஜினாமா செய்த நிலையில் அங்கு நடந்த இடைத்தேர்தலில் நின்று மம்தா 50,000 வாக்கு வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். இந்நிலையில்தான் சுவேந்து அதிகாரி இம்முறை நந்திகிராமில் மட்டுமல்லாமல் பவானிபூரிலும் போட்டியிட்டு மம்தாவிற்கு சவால் தருகிறார். 2024 மக்களவைத் தேர்தலில் இச்சட்டமன்ற தொகுதியில் 8,000 வாக்குகளை மட்டுமே திரிணாமுல் கூடுதலாக வென்றிருந்தது. மம்தாவிற்கு எதிராக சுவேந்துவை களமிறக்கிய பாஜகவின் இந்த நகர்வு யுக்தி ரீதியாகவும் கவனம் பெறுகிறது. ஆனால் எதற்கும் சளைக்காமல் தனது பாணியில் ஆக்ரோஷமாக போராடுகிறார் மம்தா பானர்ஜி. அதி உயர் அழுத்த சூழல் நிலவும் பவானிபூர் தொகுதி மேற்கு வங்காளத்தை கடந்து நாட்டின் கவனத்தையே ஈர்த்துள்ளது. ஆந்திராவில் எரிபொருளுக்கு உண்மையான தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு விளக்கம் அளித்துள்ளார். ஆந்திராவில் உள்ள சுமார் 4,510 எரிபொருள் நிலையங்களில் 421 பெட்ரோல் நிலையங்கள் கையிருப்பு இல்லாததால் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் காரணமாக எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்படலாம் என்ற வதந்தியால் பொதுமக்கள் வழக்கத்தை விட அதிகமாக பெட்ரோல் மற்றும் டீசலை வாங்கி சேமிக்க தொடங்கியுள்ளனர். இந்த சூழலில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமைச் செயலர் மற்றும் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். அப்போது மாநிலத்தில் ஒரு நாளைக்கு சராசரியாக 6,330 கிலோ லிட்டர் பெட்ரோல் விற்பனையாகும் நிலையில் சனிக்கிழமை அன்று மட்டும் 10,345 கிலோ லிட்டராக உயர்ந்துள்ளது. இது வழக்கத்தை விட 63% அதிகம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் சுமார் 110 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களுடன் 22 புத்த துறவிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 22ஆம் தேதி ஆன்மீக சுற்றுலா விமான டிக்கெட்டுகளை பயன்படுத்தி 22 புத்த துறவிகள் தாய்லாந்து சென்றிருந்தனர். மீண்டும் இலங்கை திரும்பிய அவர்களிடம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அவர்களது உடைமைகளில் இருந்த 110 கோடி ரூபாய் மதிப்பிலான குஷ், ஹாஷிஷ் போன்ற போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தலில் வாக்களித்துவிட்டு சென்னை திரும்புவோரின் எண்ணிக்கை அதிகரித்ததால் உள்நாட்டு விமான கட்டணங்கள் 3 மடங்கு வரை உயர்ந்துள்ளன. தூத்துக்குடி, மதுரை, திருச்சி மற்றும் கோவையிலிருந்து சென்னை வர வழக்கத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. குறிப்பாக மதுரையிலிருந்து சென்னை வர 32,508 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சாதாரண நாட்களில் அதிகபட்சம் 5,000 ரூபாய் வரையே கட்டணம் வசூலிக்கப்படுவது வழக்கம். ரயில்கள் மற்றும் பேருந்துகளில் இடம் கிடைக்காத நிலையில் அவசரமாக பணிக்கு திரும்புவோர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் தொண்டர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டதற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தேவ்தீப் சட்டர்ஜி கொலைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்களே இதற்கு காரணம் என சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் ஜனநாயகம் செத்துவிட்டதாகவும் பயங்கரவாத ஆட்சி நடப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய் குறித்த விரிவான தகவல்களை வழங்க முடியாது என மத்திய தகவல் ஆணையம் அதிரடியாக தெரிவித்துள்ளது.
இந்தியன் ஆயில், ரிலையன்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் 2025ஆம் ஆண்டு ஜூன் வரை ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்த கச்சா எண்ணெய் தரவுகளை தரக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட ஆர்டி மனுவுக்கு இந்த பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் மின்சார தேவை மேலும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சனிக்கிழமை மின்சார தேவை 256 கிகாவாட்டாக இருந்ததாக மத்திய மின்துறை அமைச்சக தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை 252 கிகாவாட் என்ற உச்சத்தை தொட்ட நிலையில் சனிக்கிழமை மேலும் அதிகரித்து 256 கிகாவாட் அளவை மின் தேவை எட்டியுள்ளது. இந்த ஆண்டில் மின் தேவை 270 கிகாவாட் வரை உயரக்கூடும் என்றும் மின்துறை அமைச்சகம் கணித்துள்ளது. கோடை வெப்பம், அதீத உயர்வால் மின்விசிறிகள், குளிர்சாதன இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றின் பயன்பாடு அதிகரிப்பே மின்சார தேவை அதிகரிக்க காரணமாகியுள்ளது. குஜராத்தில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மனைவி, மகன், மருமகள் என குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். பாஜக, காங்கிரஸ் கட்சிகளின் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோரும் வாக்களித்தனர். 15 மாநகராட்சிகள், 84 நகராட்சிகள், 34 மாவட்ட பஞ்சாயத்துகள், 260 தாலுகா பஞ்சாயத்துகளுக்கு நடைபெறும் தேர்தலில் 9,992 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 4,18 லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. குஜராத்தில் உள்ளாட்சித் தேர்தலில் வாக்களிக்க ராஜ்கோட் அரச குடும்பத்தினர் சொகுசு காரில் வருகை புரிந்தது பலரையும் கவர்ந்தது. குஜராத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை தேர்வு செய்ய வாக்குப்பதிவு நடந்தது. இதில் ராஜ்கோட் பகுதியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிக்கு முன்னாள் அரச குடும்பத்தின் வாரிசான மான்தாசின் ஜடேஜா மற்றும் அவரது குடும்பத்தினர் வாக்களிக்க வந்தனர். அரண்மனையிலிருந்து வாக்குச்சாவடிக்கு பழமையான விண்டேஜ் காரில் வந்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். கூகுள் நிறுவனத்தின் கோடிங் வேலைகளில் 75%க்கும் அதிகமானவை தற்போது செயற்கை நுண்ணறிவு மூலமே செய்யப்படுவதாக அதன் தலைமைச் செயலதிகாரி சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு பாதியாக இருந்த அளவு தற்போது பெருமளவு உயர்ந்துள்ளது. இவ்வாறு ஏஐ உருவாக்கும் மென்பொருள் நிரல்களை மனித பொறியாளர்கள் சரிபார்த்து உறுதி செய்கின்றனர். இதன் மூலம் கடினமான வேலைகளை முன்பை விட 6 மடங்கு வேகமாகவும் திறமையாகவும் முடிக்க முடிகிறது. இதனால் பொறியாளர்கள் சாதாரண வேலைகளை தவிர்த்து நுணுக்கமான புதிய கண்டுபிடிப்புகளில் அதிக கவனம் செலுத்த தொடங்கியுள்ளதாக சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம், உலகளாவிய திறன் மையங்கள், வங்கி, நிதி சேவைகள் மற்றும் காப்பீடு போன்ற துறைகளில் அடுத்த 3 ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் ஊழியர்கள் முன்னேற்றத்தை பெற வாய்ப்புள்ளதாக தனியார் நிறுவனம் ஒன்று கணித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள டீம் லீஸ் எஜுடெக் நிறுவனரும் சிஓவுமான சாந்தனு ரூச், செயற்கை நுண்ணறிவு என்பது உற்பத்தி திறனை அதிகரிக்கும் என்பதை நிறுவனங்கள் அங்கீகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஏஐ திறன்களை இந்திய நிறுவனங்கள் அடிப்படை தகுதியாக மாற்றியுள்ளதாகவும் கூறியுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் ஏஐ வல்லுநர்களுக்கான தேவை 1 மில்லியனை தாண்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் மற்றும் ரஷ்யா எல்லைப் பகுதிகளில் நடந்த தாக்குதலில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். செர்னோபில் அணு உலை விபத்தின் 40வது ஆண்டு நினைவு தினத்தில் அணு உலை அருகே ரஷ்யா நடத்தும் தாக்குதல்கள் மற்றொரு பேரழிவிற்கு வழிவகுக்கும் என அதிபர் ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். யுக்ரைனின் டிப்ரோ நகரில் நடந்த தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டனர். பதிலடியாக யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் சேதமடைந்தது. ஈரானுடனான போரை நிறுத்த போதிய முயற்சிகள் எடுக்கவில்லை என இஸ்ரேல் அரசை கண்டித்து அந்நாட்டு மக்கள் பேரணியாக சென்றனர். அதில் பிரதமர் நெதன்யாகுவின் உருவபொம்மையையும் அவர்கள் ஏந்திச் சென்றனர். பாலஸ்தீனியர்களை கோடாரியால் நெதன்யாகு வெட்டுவது போன்ற பதாகைகளையும் போராட்டக்காரர்கள் எடுத்துச் சென்றனர். போர் காரணமாக தங்கள் வாழ்க்கையே சீர்குலைந்து விட்டதாக பேரணியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். சீனாவை சேர்ந்த 40 கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிய விவகாரத்தில் இந்த நடவடிக்கையை ட்ரம்ப் அரசு எடுத்துள்ளது. ஈரானின் முக்கிய வருவாய் ஆதாரமாக விளங்கும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை முற்றிலும் முடக்கும் நோக்கில் அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது.